பள்ளி சிறார்கள் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. கோடை விடுமுறை நாட்களை வீட்டிற்குள்ளேயே முடங்கி செல்போன், டிவி, வீடியோ கேம்ஸ் என பொழுதை கழிக்கும் சிறார்களுக்கு பொழுதுபோக்குடன் அறிவாற்றல் மற்றும் கலைத்திறனை ஊக்குவிக்க பள்ளிக்கல்வித்துறையின் முயற்சியே கோடை கொண்டாட்ட நிகழ்ச்சி. சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மே மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிகழ்வில் 4 வயது முதல் 16 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு தினந்தோறும் பல்வேறு விதமான பயிற்சிகளும் போட்டிகளும் நடைபெறுகின்றன. இங்கே வரதுனால நல்ல ஒரு கூல் கிளைமேட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க புக்ஸ் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக ரீட் பண்ணுறாங்க, நிறைய லேர்ன் பண்ணுறாங்க அதுலேருந்து. ஸோ இங்கே கூட்டிகிட்டு வரதில் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் பிள்ளைங்க ரொம்ப சேஃபாக செக்யூராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து நிறைய இவங்க அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரிலாம் நிறைய அவங்க ஆக்டிவிட்டீஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி, எங்கள் பிள்ளைங்களை இங்கே கூட்டிகிட்டு வரதில் வி ஆர் வெரி ஹாப்பி. பாரம்பரிய விளையாட்டுகள், கதை சொல்லுதல், கலையின் மூலம் கதை சொல்லுதல், பேச்சு போட்டி, பொம்மலாட்டம், கோமாளி நிகழ்ச்சி, நாடகம், கதை கட்டுரை எழுதுதல், நினைவாற்றல் நுட்பங்கள், ஓவியம் வரைதல், பறை, ட்ரம்ஸ் வாசிப்பு பயிற்சி, அறிவியல் பரிசோதனை பயிற்சி, குழந்தைகளுக்கான வினாடி வினா, நகைச்சுவை அறிதல், மாறுவேட போட்டி, தமிழ் வார்த்தை கண்டறியும் விளையாட்டு என மாணவர்களுக்கு பல்வேறு தளம் ஏற்படுத்தி தரப்படுகிறது. நான் இன்னைக்கு கேப் செஞ்சேன், டான்ஸ் ஆடினேன், பாட்டு பாடினேன், ட்ராமா கேட்டேன், நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சேன். எனக்கு இங்கே ஜாலியாக இருந்தது. இன்னைக்கு எங்கள் அப்பா என்னை லைப்ரரியில் கூட்டிகிட்டு வந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு கேப் பண்ணதுனால எனக்கு வீட்டில் கேப்பே இல்லை, பேப்பர் கேப் பண்ணதில்ல, சந்தோஷமாக இருக்குது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களை ஊக்குவிக்க 31ஆம் தேதி நடைபெறவுள்ள நிறைவு நிகழ்ச்சியில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு அந்த குழந்தைங்கள வந்துட்டு அவங்க மிங்கிள் ஆகி சொல்லிக் கொடுக்கறதுல அவங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்றத மற்ற சில்ட்ரனோட வந்து வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் ப்ளே ஏரியாவில் மற்ற சில்ட்ரனோட வந்து ஷேர் பண்ணுறாங்க. ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட டேலண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் செலவழிக்க மாணவர்களுக்கான தளம் அமைத்து கொடுத்துள்ளதாக பள்ளி கல்வித்துறைக்கு பெற்றோர்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஐயப்பன், நரேந்திரன் மற்றும் செய்தியாளர் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.